ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனலில். இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணுறவங்க ஒரு ரிச் பீப்புளாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்க்க வேணாம், ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ இல்லை. இந்த வீடியோ எங்களை மாதிரி ரொம்ப புவரான டாக் லவர்ஸ்க்கு தான், டாகை வளர்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான். ஆக்சுவலி என்னென்னா, இப்போ நம்ம டாகுக்கு நம்ம ஆக்சுவலி நிறையாவே நம்ம நினச்சதை விட எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இடையில சில ப்ராப்ளம் வரும். அதை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா பெரிய ப்ராப்ளமாக ஆகிடும். அதில் ஒன்று தாங்க இந்த டிக்ஸு வைக்கிறது, உண்ணி. அது நம்ம பார்க்காம கொஞ்சம் விட்டுட்டோன்னா ஒரு 2 நாள்லே 10 20 ஆகும், 20 30ன்னு பெருகிட்டே போயிடும். அது அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதே ரொம்ப பெரிய ஒரு பேர்டனாக போயிடும். நம்ம வீட்டிலலாம் இறங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம காலில் ஏறும். இதெல்லாம் கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக இருக்கும் பார்க்க. ஸோ நம்மளுக்கு அதை கட்டுப்படுத்துறது எவ்வளோ முக்கியம்னு நல்லாவே தெரியும் பெட் பேரண்ட்டாக. இது போக இல்லாமல் நம்ம அந்த மாதிரி நம்ம டாக்ஸ்க்கு வைக்கும்போது நம்ம நிறைய ரெமடிஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ரெமடிஸ்லேயே நம்ம காசு முக்கால்வாசி போயிடும். ஆமாம், கடைசியில் யாராவது ஒரு நல்லவங்க, ஒரு புண்ணியவான் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ரெமடி சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்து நல்ல எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அந்த மாதிரி கிடச்சது தாங்க இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆமாங்க, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டாக்ஸுக்கு எதனாலலாம் உண்ணி வைக்கலான்றதை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேங்க. நம்ம டாக்ஸை அழுக்கு தண்ணி குடிக்க விடாமல் பார்த்துக்கணுங்க. ஆமாம், நிறைய பேர் டாகு தானே, எதை வச்சாலும் குடிப்பாங்கன்னு நம்ம கொஞ்சம் அலட்சியமாக வச்சுடுவோம். அது சில நேரத்தில் அந்த அழுக்கு அவங்களுக்கு உள்ளார போய் அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிக்ஸ் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. எங்கள் சோஃபிக்குமே அப்படி தான். நாங்கள் சில நேரத்தில் லேசியாக இருக்கும்போது வேறு ஏதாவது மக்களெல்லாம் வச்சுடுவோம். அதுக்கப்புறமேட்டா நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், இதை மாற்றுமா, வேண்டாம், நம்ம சுத்தமான தண்ணியை தான் வைக்கணும். ஏன்னா சுத்தமான தண்ணியை மோஸ்ட்லி ப்ரொவைட் பண்ணும்போது அந்த அழுக்கு மூலயமா அந்த டர்ட்டினஸ் மூலயமா பரவக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் தடுக்கப்படுது. ஸோ நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் க்ளீன் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறதும், அவங்க யுட்டென்சில்ஸ்லாம் நம்ம அப்பப்போ கழுவுறதும் மாதிரி நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அவங்களுக்கு நம்ம வீட்டில் செய்கிற உணவெல்லாம் நல்லாவே சுத்தமாக தான் கொடுப்போம். ஆனால் சப்போஸ் இப்போ வெளியில் வாக்கிங் போகும்போது, இப்போ நம்ம டாகு சப்போஸ் ட்ரைனிங்கே இல்லாமல் இருந்ததுன்னா அது எதாலையாவது வாய் வைக்கும். மோஸ்ட்லி கவுடங்கில் வாய் வைக்கும். இல்லைனா ஏதாவது செத்த எலி இல்லைனா வேறு ஏதாவது அதையே அறியாமல் அந்த ஸ்மெல்லு அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இழுத்துடும். அப்போ அவங்க அதில் போய் வாய் வச்சு, குட்டியாக இருக்கும் சில டாக்லாம் குட்டியாக இருக்கும்போது அதுங்களுக்கு தெரியாது இதெல்லாம் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது. அப்போ அதை தின்னுட்டு அவங்களுக்கு ரொம்ப வாமிட் வர்றது, அது ரொம்ப இன்ஃபெக்ஷன் பிடிச்சி போயிடும். அது உடம்புலே தேங்கிடும். அதனால் நம்ம டிவார்மிங்கை பண்ணிடணும். இல்லைனா மெயினாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா சில நேரத்தில் உண்ணி அதிகமாக வைக்கும். அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி இயற்கையாக ப்ரொடக்ஷன் ஆகி வச்சுட்டு போகும். அதனாலே நம்மளால் சில நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் நம்ம அந்த விஷயத்தில் கொஞ்சம் ப்ராப்பராக கேர் எடுத்துக்கணும். சரி, இப்போ உண்ணி வச்சிருச்சு. சப்போஸ் அந்த உண்ணி கொஞ்சம் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போயிடுத்துன்னா நம்ம நிறைய வாங்கி போடுவோம். நம்ம சூவபிள் டேப்லெட் 2000 இருக்கும். அதெல்லாம் கேட்டாலே பயமாக இருக்குன்னு இவ்வளோ ரேட்டு. அதுக்கப்புறமேட்டா நிறையா அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸ்பாட்டானு இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் ஊசியை கூட சில டாக் கோஆப்ரேட் பண்ண மாட்டுறாங்க. அதனால் நம்ம மாத்திரை வாங்கி போகிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனுங்க. நிறையா மெடிக்கல்ஸ்லேயே கேட்டாலே நல்ல மாத்திரையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சில மெடிக்கல்ஸ்லலாம் நீங்கள் அந்த மாதிரி எங்கே உங்கள் நியர்பை ஏரியாவில் மெடிக்கலில் இந்த மாதிரி மாத்திரை கிடைக்குதுன்னு பார்த்து நீங்கள் வாங்கி போட்டாலே நம்ம டாகுக்கு முக்கால்வாசி உண்ணி ப்ராப்ளமே இருக்காதுங்க. அதோட நம்ம வீட்டை அவங்களுக்கு ஒன்ஸ் ஒழிஞ்சிட்ட அப்புறம் நம்ம வீட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோன்னா சுத்தமாக எதுவுமே இருக்காது. உண்ணி இருந்ததுக்கு அடையாளமே தெரியாமல் அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் சுத்தமாக மறைஞ்சே போயிடும். அந்த மாத்திரையோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து அந்த மாதிரி ஒரு டேப்லெட் கிடச்சிதுன்னா நீங்கள் உங்கள் பெட்டுக்கு வாங்கி போடுங்க. பிகாஸ் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் நான் நினச்சேன். இது தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.